உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். ஓசேயா 6:6. இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் இரக்கத்தையே விரும்பும் கடவுளை பற்றி மேலும் மேலும் அறியும் அறிவை பெற விரும்புவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று திருவிவிலியம் எழுதல் நாள் 21 தொடக்க நூல் 35 மற்றும் 36 அதிகாரங்கள் எழுதி முடிச்சாச்சு. பெத்தேலில் கடவுள் யாக்கோபுக்கு ஆசி வழங்கல், ராகேலின் இறப்பு, ஈசாக்கின் இறப்பு, ஏசாவின் வழிமரபினர் என பல தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை சற்று அலசுவோம் வாருங்கள். கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பியோடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்ற விடமெல்லாம் எனக்கு வழித்துணையாயிருந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்களிடமிருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க அவர் அவற்றை செக்கி மெருகின்ற ஒரு கருவாலி மரத்தின் அருகே புதைத்தார். யாக்கோபு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரனிடமிருந்து தப்பி ஓடின போது கடவுள் தமக்கு அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன் பெயர் இஸ்ரேல் எனப்படும் என்று உரைத்து இஸ்ரேல் என்று அவருக்கு பெயரிட்டார். கடவுள் தம்மோடு பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். இது ஒரு புறம் இருக்க, அவருடைய அன்பு மனைவி ராகேலுக்கு பேறுகாலம் வந்தது. அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். பேறுகால வேதனையால் அவர் துடித்து கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி, அஞ்சாதே, உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றான். அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பெண் ஓனி என்று பெயரிட்டார். அவன் தந்தையோ அவனை பென்யமின் என்று அழைத்தார். இவ்வாறு யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். யாக்கோபு தம் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்னும் கிரியத்தார்பாவுக்கு வந்தார். அதுவே ஆபிரகாம் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோன் ஆகும். ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தம் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபும் அவரை அடக்கம் செய்தனர். 35 அதிகாரம் நிறைவு பெறுகிறது. 36 அதிகாரத்திலே ஏதோம் என்ற ஏசா ஆதாவையும் ஒகேலிபாமாவையும் பாசமத்தையும் மணந்து கொள்கின்றார். அவர்களுடைய தலைமுறையை பற்றி 36 அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபாஜா.